குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லைஃப் ப்ராசஸ் கிளாஸ் 10th மெயின் சாப்டர். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது பயாலஜிக்கல் ப்ராசஸ் மட்டும் தான். ஸோ லைஃப் ப்ராசஸ்னால் என்னடா, பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால் என்ன, லைஃபோ பயோவோ ஒன்று தான். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். சரி, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு உயிர் எப்படி வாழுதுன்னு தெரியும் தானே. ஸோ நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் தானே. இதெல்லாம் ஏன் நம்மளுக்கு க்ரைட்டீரியா டு டிசைட் வெதர் சம்திங் இஸ் அலைவ் நம்மளுக்கு தெரியும். டச் பண்ணாலே நம்ம எழுந்திருப்போம். அதை விட்டு இதெல்லாம் நம்ம படிக்கிறது வேண்டாம். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போகலாம். இருந்தாலும் உங்களுக்கோஸ்கரம் நான் போட்டுக்கிறேன், நீங்கள் வேணால் படிச்சுக்கலாம், அதை பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போகிற டாபிக் வந்துட்டு பார்த்தீங்களன்னா மெயின்லி வருது நியூட்ரிஷன் லைஃப் ப்ராசஸ். Nutrition, respiration, transportation, excretion. Life processes are the basic process in living organism are necessary for maintaining their life. The basic process nutrition, respiration, transportation, excretion. உங்களுக்கே தெரியும், நியூட்ரிஷன் நடக்கிறது குளுக்கோஸ்லேருந்தாவும் நம்ம பாடி ஃபுட் சாப்பிட்றோம். ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸ்க்ரீஷன் எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் நியூட்ரிஷன். மோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ இந்த நியூட்ரிஷன் பற்றி நம்மளுக்கு கிளியராகவே தெரியும். டைப்ஸ் ஆஃப் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே வச்சு தான் நம்ம இன்றைக்கி எல்லாமே பார்க்க போகிறோம். மெயின்லி இந்த நியூட்ரிஷன் பார்ட்டை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் சொல்ல போகிறேன் இப்போது. ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னா அதோட ஃபுட்டு வந்துட்டு நோ. ஸோ இப்போ வந்துட்டு பார்க்கும்போது அந்த ஆட்டோட்ராஃபிக்கை பார்த்தீங்களன்னா அந்த ஒரு ஃபுட்டை மெயின்லி டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அது. அது தன்னுடைய ஃபுட்டை அதை பண்ணிக்கும். ஹெட்ரோட்ராஃபிக் வந்து அதாவது பண்ணிக்கும். அது வந்து ஆட்டோட்ராஃபிக் வந்து வேறு அவங்கக்கிட்ட கெயின் பண்ணும். ஸோ நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் படி நடக்கலாம். ஸோ ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் நீங்கள் பார்த்தீங்களன்னா இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி அதோட சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன், பேராசைட்டிக் நியூட்ரிஷன், ஹாலோசைட்டிக் நியூட்ரிஷன். இந்த நியூட்ரிஷன் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இது 11th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு வரும். ஸோ ஹாலோசைட்டிக், பேராசைட்டிக் அண்ட் சாப்ரோஃபைட்டிக் வந்துட்டு மெயின்லி உங்களுக்கு அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டெல்லாம் பார்க்க போனீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் என்றாலே வந்துட்டு செத்து போன டெட் ஆர் டிகேட் மேட்டர். பேராசைட்டிக் வந்துட்டுன்னா அதோட கில்லிங் ஹாஸ்டிங் இருக்கும் இல்லைங்களா அது. ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துக்குறாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். என்ன கொடுத்துக்குறாங்களன்னா இதில் நடக்கக்கூடியது ஃபுல் ஃபோட்டோசிந்தசிஸ் பார்ட்டி தான். ஸோ ஒரு பிளான்ட்டை இதில் வச்சு பார்க்கணும், நம்ம டார்க் ரூம்லேயே வச்சு அதுக்கான இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கிறீங்களா அதெல்லாம் பார்த்து பாருங்க. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்தாலே அது மெயின்லி நம்மளுக்கு நடக்கிறதே வெளியே தான், இல்லை உள்ளவும் நம்மளுக்கு நடக்காது. அவ்வளோ எல்லாம் ஆசைப்படாதீங்க, உள்ளே எல்லாம் நடக்காது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துட்டு நீங்கள் தண்ணியில் வேணால் பார்க்கலாம், ஓசனில் போயிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில் வந்துட்டு பிளான்ட்டோடைய பிக்மெண்ட் ஆச்சுங்களா, அதோட கலர் தரக்கூட ஒரு பிக்மெண்ட். ஸோ நம்ம ஒரு பிளான்ட்டை போய் கிராஸ் செக்ஷனை கட் பண்ணி பார்த்தோம்னா, லீஃபை போய் கிராஸ் செக்ஷனை கட் பண்ணி பார்த்தோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு குளோரோஃபில் கிளியராகவே தெரியும். அது எப்படி தெரியும்னா, நம்ம அந்த கிராஸ் செக்ஷன் எடுக்கும் போது அதற்குள்ளே இந்த மாதிரி ஒரு போர்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ நம்ம மைக்ரோஸ்கோப் இருந்தால் ரொம்ப பெட்டராக பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பான பிக்சர்ஸை காட்ட முடியாது. நெக்ஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா என்கிட்ட மைக்ரோஸ்கோப் இருக்குது, நானே உங்களுக்கு வீடியோ போட்டு தரேன், நீங்களே பார்த்துக்குங்கோ அந்த மைக்ரோஸ்கோப்பில் நான் என்ன பண்ணுறேன்ட்டு. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி தரேன், இதெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே போட்டு தரேன். ஸோ இதில் தெரிகிற மாதிரி குளோரோபிளாஸ்ட், குளோரோஃபில்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது ஸ்டொமேட்டா. ஸோ அதில் தண்ணி விழும்போது அதுக்கு வந்துட்டு மெயின்லி காட் செல்ஸ்ன்றது வந்துட்டு ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது ஹாட் ட்ரை டேஸ் இருக்கும்போது காட் செல் ஹேவ் லெஸ் வாட்டர், அதனால் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ ஸ்டொமேட்டோ வந்து க்ளோஸாக இருக்கும். ஓப்பனாக இருக்கும்போது தண்ணி இருக்கும்போது மட்டும் தான் ஓப்பன் ஆகும், தண்ணி இல்லைன்னா ஸ்டொமேட்டோ போர் க்ளோஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காட்டுற பாருங்கோ, ஸ்டொமேட்டோ வந்துட்டு ஒரு டைனி போர், அது எல்லாமே லீவ்ஸில் இருக்கிற ஒரு டைனி போல். ஸோ போர் அது வந்துட்டு கண்ட்ரோல் தண்ணியை வெளியே விடுறதுக்கு உள்ளே இருக்கிறது ஃபோட்டோசிந்தசிஸில் மெயின்லி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸ்டொமேட்டோ வந்துட்டு நம்ம மெயின்லி பார்க்க போகும்போது லீவ்ஸில் மட்டும்தான் தெரியும். நியூட்ரிஷன்ஸ் இன் அனிமல்ஸ். நியூட்ரிஷன் இன் அமீபா வந்துட்டு அதில் பார்த்தீங்களன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அது.
தண்ணியில் இருக்கும். அண்ட் அது வந்துட்டு சிடோஃபோடியா அப்படின்னா ஃபால்ஸ் ரேட்டில் நடக்கும், ஃபால்ஸ் ஸ்டெப்ஸில் நடக்கும். அப்புறமா அது வேக்யூவில் இருக்கும் போது சாப்பிடும். அதோட சர்ஃபேஸ்லேயே அன்டைஜஸ்டட் ஃபுட்டை வெளியே எடுத்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ரெஸ்பிரேஷன். Respiration is the process by which food is burnt. In the case of body, help of oxygen to release energy takes place mitochondria of the cells. ஓகே. ஸோ இந்த நீங்கள் பார்க்கும்போது அடசனன் ட்ரைபாஸ்பேட் வந்துட்டு பாஸ்பேட்டுடன் சேர்ந்து எனர்ஜி கலந்து ஏடிபியாக மாறுது இல்லைங்களா. ஸோ ஏடிபி வந்து ஏடிபியாக மாறுற எனர்ஜியை வந்துட்டு ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்களா ரெஸ்பிரேஷன்லேயே அதோடைய மெயின் இது இருக்கும். நெக்ஸ்ட் ஹியூமன் பீங்ஸ். நியூட்ரிஷன் ஹியூமன் பீங்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் alimentary canal. ஸோ அந்த வீடியோ நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெயின்லி இதில் வந்துட்டு அவ்வளோ எதுவும் இல்லை, நார்மலாக இருக்கிற ஒரு இன்டென்ஸ் மட்டும் தான். ஸோ அதை பார்த்து நம்ம சலைவரி கிளான்ஸ், கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அதை மட்டும் தான் நம்ம இதில் படிக்கவே போகிறோம். ஸோ இன்டெஸ்டைன் படி நீங்கள் எடுத்திங்களன்னா அது பைல் ஜூஸ் ரிலீஸ் பண்ணும். அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபேட்ஸ் எல்லாமே குளோபுலஸ் இருக்குது இல்லைங்களா, ட்ரிப்சினோட அதை பிரேக் பண்ணும். ஏன்னா பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வரும்போது ப்ளஸ் பைல் ஜூஸு ட்ரிப்சின் பேன்க்ரியாட்டிக் ஜூஸு ட்ரிப்சின் ஜூஸ் எல்லாமே கலந்து அதை வந்துட்டு இது பண்ணிவிடும், பிரேக் டவுன் பண்ணிவிடும். அது ஃபேட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிட்டு அமைனோ ஆசிட்ஸாக மாற்றிட்டு பிளட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும். அன்டைஜஸ்டடாக இருக்கிறது வந்துட்டு வேறு மாதிரி பண்ணிவிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்தீங்கன்னா அது வாட்டரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு கைனஸ்குள்ளே வெளியிலேருந்து விடும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளோ சார்ட்டு. ஸோ குளுக்கோஸ் பைருவேட்டாக மாறி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இது வந்துட்டு anaerobic ரெஸ்பிரேஷன். இது பற்றி நான் செப்பரேட்டாகவும் ஒன் வீடியோ போடுறேன். ஸோ CO2 + H2O = எனர்ஜி. லாக்டிக் ஆசிட், அதாவது ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாமே லாக்டிக் ஆசிடாக மாறுவோம் அங்கே இங்கே மசில் செல்ஸ் எல்லாமே. இது வந்துட்டு ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன்ஸ். அதாவது எனக்கு இப்போது ஒரு ஆன்சர் சொல்லணும். ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது நோஸ்ட்ரிலேருந்து ட்ராக்கியக்கு போய், ட்ராக்கிலேருந்து பிரான்ஸுக்கு போய், பிரான்ஸ்லேருந்து பிரான்சைடுக்கு போய் ஆல்வியோலிக்குள்ளே போவோம். அதுதான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்ற மாதிரி இது வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நான் சொல்ல இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ நம்ம பார்க்கும்போது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜன் மட்டும் தான் டேக் பிளேஸ் பண்ணுவாங்க, ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும். ஏனரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து ஆக்சிஜன் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். இதை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம், இது எக்ஸாம்பிள்ஸாகவும் நீங்கள் எழுதுக்கலாம். ஸோ ரெண்டில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதில் ஆக்சிஜன் இருக்கும், இதில் ஆக்சிஜன் இருக்காது. ஏனரோபிக்கில் வந்துட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஏரோபிக்கில் வந்துட்டு